எந்த டயத்தில் வாங்கணும் எந்த டயத்தில் விற்கணுன்றதுல மட்டும் நம்ம கொஞ்சம் கரெக்டாக இருந்துட்டோம்னா, முன்னாடிலாம் அந்த ஐயா தோட்டத்துக்கு ஐயா வந்தாருன்னு வச்சுக்கோங்களேன், என்னப்பா அதிகமாக புல் இருக்கப்பா அப்படின்ற மாதிரி சொல்லுவார். ஆனால் இப்போ வந்து அந்த பேச்சுக்கே வேலை இல்லை. இந்த ஏரியாவுக்குள்ள வந்து மேய்வான்றது என்னோட கணிப்பு. பார்ப்போம். தெரியுதா வந்துட்டானா. இன்னைக்கு வந்து ரொம்ப நாளைக்கு அப்புறம் கிட்டத்தட்ட ஒரு வருஷத்துக்கு அப்புறம் ஒரு ஆளை பிடிச்சி தூக்கிட்டு வந்திருக்கோம். எங்க இருந்துன்னா பரமக்குடி சந்தை இருக்கு தெரியுமா, அங்கிருந்து தூக்கிட்டு வந்திருக்கோம். இவங்களோட இனத்துல சேர்ந்தவங்க வந்து ஒரு வருஷத்துக்கு முன்னாடி நம்ம கிட்ட ஒரு 2 பேர் இருந்தாங்க. அதாவது யாருன்னா இவரை தான் பிடிச்சி தூக்கிட்டு வந்திருக்கோம். ஒரு வருஷத்துக்கு முன்னாடி நம்ம வந்து 2 செம்பரியம் குட்டி வந்து பார்த்தீங்கன்னா வாங்கி விட்டுருந்தேன். அதில் ஒன்று வந்து இறந்து போச்சு. அதாவது கயிறு இறுகி பார்த்தீங்கன்னா இறந்து போச்சு. இன்னொன்று வந்து ஒன்றா இருக்கேன்னு சொல்லிட்டு கொண்டு போய் வித்துட்டேன். அதுக்கப்புறம் பெருசாக எதுவும் வாங்கலை. ஆனால் வாங்கணும்னு நினச்சிட்டு இருந்தேன், வாங்கலை. ஃபைனலாக அதுக்கான நாள் வந்து இன்றைக்கி தான் போல் போயிட்டு இவரை போயிட்டு தூக்கிட்டு வந்தாச்சு. அங்கே வந்து நிறைய குட்டிங்க இருந்துச்சு. அதாவது நான் போனதே ஆக்சுவலாக லேட்டாக தான் போனேன். இருந்தாலும் அப்போ அந்த டயத்துலேயுமே பார்த்தீங்கன்னா நிறைய குட்டி இருந்துச்சு. ஆனால் நான் தூக்கிட்டு வந்தது இவரை தான் தூக்கிட்டு வந்தேன். கலர் கொஞ்சம் நல்லா இருந்தாப்புல, அதனால தூக்கிட்டு வந்தேன். எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா அனுபவம்லாம் கிடையாது ஆட்டுக்குட்டி வாங்குறதுல. ஆனால் நான் வந்து எந்த அனுபவத்தை வச்சு இவரை வாங்கினேன், எவ்வளோக்கு வாங்கினேன், இவருக்கு அடுத்து என்னென்ன பண்ண போகிறோம் அப்படின்றது எல்லாத்தையும் இப்போ சொல்கிறேன். எவ்வளவோ ஆடு வெரைட்டி இருக்குது. நான் ஏன் செம்மறி ஆடை சூஸ் பண்ணணும்? வேறு ஒன்றுமே கிடையாது. வெள்ளாடை வந்து தோட்டத்துக்குள்ளே வளர்க்க வேணாம் அப்படின்ற மாதிரி முன்னாடியே நாங்கள் பேசும்போது அந்த ஐயா வந்து தெளிவாக சொல்லிட்டாரு. செம்மறியாடு வேணா வளர்த்துக்கோயா, மற்றபடி இந்த வெள்ளாடு அது இதுன்னு சொல்லி எதையுமே வளர்த்துறாது அப்படின்னு சொல்லிட்டாரு. மெயின் ரீசன் செம்மறியாடை சூஸ் பண்ணுறதுக்கு இதே. இதை தாண்டி எனக்கு மற்ற ஆடுங்களை விடவும் கூட செம்மறியாடு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும் தோட்டத்துக்கு அப்படின்னும் போது. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா தலைவன் வந்து நல்லா பழகுவேன். அதாவது மற்ற நீங்கள் வெள்ளாடாக இருந்தாலும் சரி, எந்த ஆடாக இருந்தாலும் சரி, அதாவது வெள்ளாடு நான் வளர்த்துருக்கேன், கொடியாடு பள்ளையாடு எல்லாமே வளர்த்துருக்கேன். ஆனால் மற்ற இந்த ஜமுனாபரி அப்படி இப்படிலாம் சொல்கிறாங்கல்ல, அதெல்லாம் நான் வந்து வளர்த்தது கிடையாது. இதுங்களுக்கு நான் வளர்த்த ஆடுங்களை கம்பேர் பண்ணும்போது செம்மறி ஆடு வந்து ரொம்ப ரொம்ப நம்ம மேலே வந்து பார்த்தீங்கன்னா பாசமாக இருக்கும். அட் த சேம் டைம் மனுஷங்களோட நல்லா வந்து புழங்க ஆரம்பிச்சிடும். இப்போ ஒரு உதாரணத்துக்கு இப்போ இதை வந்து நான் நாய் மாதிரி வளர்க்கணும் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நம்ம நாய் வந்து கூப்பிட்டா வரும், இந்த மாதிரிலாம் வரும், நம்ம எங்கே போனாலும் வரும், இந்த மாதிரிலாம் வளர்க்கணும்னா இந்த ஒரே ஆடா வாடா பாருங்க எவ்வளோ கம்மியாக புல் இருக்குது. ஆனால் அதே போட்டு மேய்ஞ்சிட்டு இருக்கேன். என்ன காரணம், நான் இங்கே நின்றுட்டு இருக்கனால இந்த சுற்று வட்டாரத்துக்குள்ளே பார்த்தீங்கன்னா மேய்ஞ்சிட்டு இருக்கேன். இப்போ நான் வந்து சும்மா அந்த பக்கம் போகிறேன். அப்படி பார்த்தீங்கன்னா பின்னாடி வந்துடுவேன். இப்போ அடுத்து வந்து என்ன பண்ணுவேன் தெரியுமா, இந்த ஏரியாவுக்குள்ளே வந்து மேய்வான்றது என்னோட கணிப்பு. பார்ப்போம். தெரியுதா வந்துட்டானா. ஒரு நாள் இப்போ இன்னைக்கு காலையில் தான் பார்த்தீங்கன்னா வாங்கிட்டே வந்தேன். ஆனால் அதுக்குள்ளேயும் பார்த்தீங்கன்னா ஓரளவு நம்ம கூட நல்லா வந்து ஒரு கனெக்ட் ஆயிடுவேன். அப்படின்ற போது அந்த விஷயத்தில் வந்து செம்மறியாடு தான் பெஸ்ட்டு என்னை பொறுத்த வரைக்கும். வா வா அப்படியா வாடா வா அப்படியா. அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு. பழகிட்டான் பத்தியில. முன்னாடி வெள்ளை குட்டி, பின்னாடி செவலை குட்டி. வா அப்படியா. வா 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 வாடா வா அப்படியா. இந்த செவலை ஒன்றும் பண்ணாமல் இருக்கிற வரைக்கும் ஒரு பிரச்சனையும் இல்லை. மற்றபடி நம்மளால் வெள்ளை வந்து அருமையான பையன், ஒன்றும் பண்ண மாட்டான், நல்லா பார்த்துக்குவான். அடுத்த விஷயம், நம்ம ஏன் செம்மறியாடை சூஸ் பண்ணணும் அப்படின்றதுக்கு, செம்மறியாடுன்னும் போது வந்து பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு வந்து இந்த கீ மேய்ச்சலாகவே மேயும். இப்போ ஒரு உதாரணத்துக்கு இந்த மேயுது பார்த்தீங்களா, இப்போ இதுவே வெள்ளாடாக இருந்தால் என்ன பண்ணும் அப்படின்னா இப்படியே சுற்றி போகும். அப்படியே மேய்ச்சல், அதாவது எக்கு போட்டு இந்த மாதிரியெல்லாம் பார்த்தீங்கன்னா மேயும். ஆனால் செம்மறியாடுன்றது மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா இந்த புல்லுகளை மட்டும்தான், அதாவது நான் சொல்கிறது மேக்ஸிமம் சரியா, இது வந்து மேக்ஸிமம் தர மேய்ச்சலாகவே குனிஞ்சே தான் பார்த்தீங்கன்னா மேயும். எப்போயாவது நிமிந்து எதாவது ஒன்று வேணால் கடிக்கலாம். ஆனால் வெள்ளாடு வந்து எப்போவுமே மேய்ச்சலாகவே தான் இருக்கும். எப்போவாது தான் பார்த்தீங்கன்னா குனிஞ்சு கடிக்கும் சரியா, அந்த மாதிரி இருக்கும். இதில் இன்னொரு ப்ளஸ் என்னன்னா, எனக்கு தெரிஞ்சது வந்து அகத்தியை திங்காது. அகத்தியை திங்கிறது வந்து ஆடாக இருந்தாலும் சரி மாடாக இருந்தாலும் சரி, அதில் நமக்கு ப்ளஸும் இருக்குது மைனஸும் இருக்குது சரியா. இப்போ இது அகத்தியை நல்லா சாப்பிட்டுச்சுன்னா சீக்கிரமாக பார்த்தீங்கன்னா ஓரளவு நல்லா உடம்பு வச்சு நல்லா சூப்பராக பார்த்தீங்கன்னா வந்துடும். அகத்தி சாப்பிடலை அப்படின்னா கொஞ்சம் லேட் ஆகும். அந்த மாதிரியே வந்து நம்ம வச்சுக்கலாம் சரியா. அட் த சேம் டைம் நம்ம அகத்திக்குள்ளே வந்து இதை நம்பி விடலாம். உள்ள புல்லை மட்டும் தான் பார்த்தீங்கன்னா அதிகமாக சாப்பிடும். கீரை வந்து அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா சாப்பிடாது. அப்படின்னும் போது நமக்கு அதுவும் ஒரு ப்ளஸும் இருக்குது. அதாவது அகத்திக்கீரை சாப்பிட்றதுல ப்ளஸும் இருக்குது மைனஸும் இருக்குது. எனக்கு வந்து ஆக்சுவலாக வந்து செம்மறியாட்டில் வந்து அவ்வளோ அனுபவம் கிடையாது. இதை வந்து போய் எப்படி வாங்கணும் வைக்கணும் அப்படின்றதெல்லாம் எனக்கு தெரியாது. பேசிக்காக என்னென்னா நம்ம போவோம், ஓரளவுக்கு நல்லா பார்க்குறது கொஞ்சம் பெரிய சைஸாக இருக்கிற ஆடுகளாக பார்த்து தூக்குவோம். அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் ஆக்டிவாக இருக்கிற மாதிரியான ஆடுகளை வந்து பார்த்து தூக்குவோம். என் கூட ஒரு அண்ணன் வந்து ராஜானன்னு சொல்லி ஒரு அண்ணன், எங்கள் ஊர் பக்கத்து ஊர். அவர் ஓரளவு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ். நானும் அவரும் போகிற மாதிரி தான் இருந்துச்சு. கடைசி நேரத்தில் அவருக்கு வந்து வேலைன்ற மாதிரி சொல்லிட்டாப்புல. விடிய காலம் 4 மணிக்கெலாம் வந்து அங்கே போயிட்டு வாங்குற மாதிரி இருக்கும். ஆனால் நான் வந்து 4 மணிக்கு அலாரம் வச்சேன், 6 மணிக்கு தான் எந்திரிச்சு போய் வாங்குற மாதிரி ஆயிடுச்சு. அவர் சொன்ன விஷயத்தை நான் வந்து உங்கள்கிட்ட சொல்கிறேன். ஆக்சுவலாக இது வந்து நம்ம எப்படி சூஸ் பண்ணணும், ஏன்னா நீங்கள் யாராவது இந்த வீடியோ பார்த்துட்டு இல்லை உங்களுக்கு ஆட்டுக்குட்டி வாங்கலான்ற மாதிரி இருக்கும், நீங்கள் ஒரு ஆள் போகிற மாதிரி சுச்சுவேஷன் இருந்துச்சுன்னா நீங்கள் ஓரளவுக்கு இந்த விஷயங்களை பார்த்தீங்கனாலே போதுன்ற மாதிரி அவர் சொன்னாப்புல. அது என்னென்ன மாதிரியான விஷயங்கள் அப்படின்னா, மோஸ்ட்லி அவர் என்ன சொன்னார்னா, செம்மறியாட்டை பொறுத்த வரைக்கும் சளி இருக்கக்கூடாது, மூக்கில் வந்து பாருங்க அப்படின்ற மாதிரி என்ன சொன்னாப்புல. சளி இந்த மாதிரிலாம் இருக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி சொன்னாப்புல. இப்போ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு எதுவும் இல்லை தெரியுதா. சளி இருக்கக்கூடாது. ரெண்டாவது வந்து காய்ச்சல் இந்த மாதிரி எதுவும் இருக்கா அப்படின்றத பார்த்துக்கோ அப்படின்ற மாதிரி சொன்னார். இதுக்கு எப்படி சொன்னார்னா, இந்த காது இருக்குல்ல, இந்த காது அப்படி ஒட்டை பிடிச்சி இந்த இடத்த நல்லா முனியில் பிடிக்காம நல்லா ஒட்டை பிடிச்சி ரொம்ப சூடு, அதாவது நார்மல் சூடுன்றது நார்மலாக எல்லாத்துக்குமே இருக்கிறது சரியா, உடல் சூடு. அதை தாண்டி ரொம்ப ஒரு மாதிரி கொதிச்சிச்சு அப்படின்னா அதுக்கு காய்ச்சல் இருக்குது அப்படின்ற மாதிரி அர்த்தம். அதே மாதிரி குட்டி வாங்கும்போது கொஞ்சம் நெட்டு போக்கா பார்த்து வாங்கிக்கணும். இதெல்லாம் வந்து எனக்கே ஓரளவுக்கு தெரியும் சரியா. குட்டின்றது ரொம்ப கட்டை குட்டியாக இல்லாமல் இது வந்து ரொம்ப நெட்டு போக்கான குட்டிலாம் சொல்ல முடியாது. ஆனால் வயசு வந்து கம்மி வயசு தான். கொம்பு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ரொம்ப பார்த்தீங்கன்னா இன்னும் வெளியிலேயே பார்த்தீங்கன்னா கொம்பு வந்திருக்காது. அப்போ என்ன காரணம்னா கொஞ்சம் வந்து குட்டி வந்து இளங்குட்டி தான், சின்ன குட்டி தான்.
அப்படின்ற மாதிரி கணக்கு சரியா. அதுக்கப்புறம் வந்து இந்த கலலை இந்த மாதிரியான விஷயங்கள் எதுவும் இருக்கா அப்படின்றத பார்த்துக்கணும். அப்புறம் வந்து நம்ம போய் பார்க்கும்போது அங்கே இருக்கிற குட்டிங்களில் இது கொஞ்சம் ஆக்டிவாக இருக்கா அப்படின்றதையும் நம்ம வந்து பார்த்துக்கணும். அதுக்கப்புறம் வந்து உடம்பு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி சிலுத்த மாதிரி, அதாவது நமக்கு புல்லரிச்சா எப்படி இருக்கும் உடம்பு சிலுத்துக்கிட்டு ஒரு மாதிரி மூஞ்சிலாம் ஒரு மாதிரியா நிற்கும். அந்த மாதிரியான குட்டிகளை நம்ம சூஸ் பண்ணக்கூடாது. கொஞ்சம் நார்மலாகவே நிற்கும் அந்த குட்டிங்க பார்த்தீங்கன்னா, அங்கிட்டு துணிக்கிட்டு வச்சுக்கிட்டு அந்த மாதிரி நிற்கும். அதுக்கப்புறம் என்ன சொன்னார்னா 2 காலை வந்து தூக்கிப்பாரு. ஆனால் அந்த செம்பரியாட்டை எனக்கு கொடுத்தாரு பாருங்க, அந்த அண்ணனே என்ன பண்ணாருன்னா, இல்லைடா என்னடா அவ்வளோ நேரம் வந்துக்கிட்டு அப்போ துள்ளி குதிச்சுட்டு இருக்கேன். அந்த முன்னாங்கால 2யும் தூக்கும்போது அது வந்து அங்கிட்டு இங்கிட்டு உதறணுமா. அப்பதான் ஓரளவுக்கு நல்லா குட்டி அது பாட்டில் எனக்கு என்னன்னு சொல்லி நிற்கக்கூடாது அப்படின்ற மாதிரி அந்த அண்ணன் சொன்னாப்புல. இப்போ நான் சொன்ன விஷயங்கள ஒரு சில விஷயங்கள் எனக்கு தெரிஞ்ச விஷயங்கள், சில விஷயங்கள் நான் வெளியில இருந்து கேட்டு தெரிஞ்சுக்கிட்டேன். அதாவது ராஜா அண்ணனோ இல்லை செம்பரியம் குட்டி வாங்கினல அந்த அண்ணங்க சொன்ன விஷயங்கள் சரியா. அதனால முழுக்க முழுக்க இவ்வளோதான் அப்படின்றது இல்லை. இதை தாண்டியும் நிறைய விஷயங்கள் பார்த்தீங்கன்னா இருக்கலாம். ஆனால் பேசிக்கான விஷயங்கள் இது இருந்தாலே ஓரளவுக்கு ஓகே அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாப்புல. அது மாதிரி கொம்பு எந்த அளவுக்கு வெளியில் வந்திருக்கோ அந்த அளவுக்கு வந்து அந்த ஆட்டோட வயசும் அதிகமாக இருக்கும் அப்படின்றனால கொஞ்சம் இளங்குட்டி ஆகினா ரேட்டும் கம்மியாக இருக்கும், நமக்கு வளர்க்குறதுக்கும் செட் ஆகும் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. வா அப்படியா வா வா. அடுத்தது வந்து இதை வந்து நம்ம பசங்களோட ஓரளவு பழகணும். நம்ம நாய்க்குட்டிங்களோட ஓரளவுக்கு பழகிருச்சுன்னா பிரச்சனை இல்லை. அதாவது நாய்க்குட்டிங்க வந்து மோஸ்ட்லி வாய் வச்சிடாது. இருந்தாலும் அந்த செவலை பையன்ட்ட இருந்து கொஞ்சம் நம்ம ஒரு இன்னைக்கு தானே வாங்கிட்டு வந்திருக்கோம், அப்போ இன்னைக்கு ஃபுல்லாக நம்ம வந்து தோட்டத்தில் தான் இருக்கிற மாதிரி இருக்கும். ஒரு 2 நாள் 3 நாள் பழகிட்டானா அதுக்கப்புறம் அந்த கத்துறது வைக்கிறது இந்த மாதிரியான விஷயங்கள் கம்மியாகும். ஒரு விஷயம் என்னன்னா, நம்ம வந்து இந்த ஒரு குட்டியை மட்டும் வச்சுக்கிற போகிறதில்ல. ஓரளவு கைக்குள்ளேயே வச்சு பழகிக்கிறணும். நம்ம வந்தா போனா பின்னாடி வர மாதிரி போகிற மாதிரினா ஒரு குட்டி தான் பெஸ்ட்டு சரியா. நமக்கு வந்து ஐடியா வந்து நம்ம ஒரு 5 குட்டி 10 குட்டி வாங்கி விடுவோம் அப்படின்ற மாதிரியான ஐடியா தான் சரியா. அதனால் இப்போதைக்கு ஒரு குட்டி வாங்கியிருக்கேன். மேபி மாதத்துக்கு எப்படியாவது ஒரு குட்டியாவது நான் மினிமம் வாங்கிடுவேன். ஒரு குட்டி இல்லை 2 குட்டி கண்டிப்பாக வாங்கிடுவேன். முக்கியமான விஷயம் என்னன்னா, போன டைம் பண்ண மிஸ்டேக் இந்த டைம் பண்ணக்கூடாது. கயரில் வந்து இதாகிறது, அப்போ அதுக்கு வந்து ஒரு தும்பு வாங்கிடணும். 2வது விஷயம், அதுங்க அடையிற மாதிரியான ஒரு ஷெட்டுனா பெரிய லெவல்லாம் தேவையில்லை. நம்ம செம்மறியாடு மேய்க்கிறவங்கலாம் பார்த்தீங்கன்னா ஒரு சுற்றி வலை மாதிரி போட்டு அந்த மாதிரி பண்ணுவாங்க. மேலே வந்து தார்பாய் போட்டு அந்த லெவலுக்கு இருந்தால் கூட போதும் சரியா. நைட்டில் அடையும். அப்படி இல்லைன்னா இப்போ நம்ம வந்து பகல்லே மேய்க்கிறோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இப்போ ஒரு உதாரணத்துக்கு இதில் வந்து நான் காமிக்க முடியாது, அந்த சைடில் வேணா போய் காமிக்கலாம். இப்போ ஒரு சின்னதாக நம்மளே இந்த இருக்குல்ல, இதோட இப்படி ஒரு 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 சென்ட்டுக்கு அப்படி வலை மாதிரி போட்டு அதுக்குள்ளே மட்டும் மேயிட்டோம் அப்படின்னா, அதுக்குள்ளே விட்டுட்டோம்னு வச்சுக்கோங்க, நம்ம வந்து நமக்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து இடத்த மாற்றி மாற்றி போட்டு புல்லுகளை மேயிற மாதிரி மட்டும் நம்ம வந்து பண்ணிக்கலாம். மேய்ச்சலில் தலைவன் அடிச்சிக்க முடியாது. ஓரளவுக்கு நல்லாவே மேய்வாங்க. செம்பரியம் குட்டி எல்லாமே பார்த்தீங்கன்னா ஓரளவு நல்லா மேயும். நம்ம இந்த பூச்சி மருந்து இந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க, ஓரளவு மேய்ச்சல் கம்மியாகுது வைக்கிது அப்படின்னா பூச்சி மருந்தெல்லாம் போட்டு விட்டுக்கிட்டோம், கரெக்டாக மெயின்டைன் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா ஓரளவுக்கு கரெக்டாக இருக்கும்னு சொல்லுவாங்க. அதை மட்டும் பார்த்து பண்ணிக்கணும். ஆக்சுவலாக அது வந்து சைஸை வந்து பார்த்துக்கோங்க சரியா. ரொம்ப பெருசுலாம் கிடையாது, அதுக்காக ரொம்ப பச்சை குட்டியும் கிடையாது. என்னடா இவ்வளோ இதாக இருக்கானே, குனிஞ்சதெல்லாம் வர மாட்டேன், அவ்வளோ அடக்கமாக நல்லா இருக்கேன். இதோட விலை வந்து எவ்வளோவா இருக்குன்னு சொல்லி உங்களால் நீங்களே ஓரளவு கெஸ் பண்ணிடுங்க. ஏன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ஊர்லேயும் ஒவ்வொரு மாதிரி ப்ரைஸாக இருக்கலாம், கொஞ்சம் முன்ன பின்ன இருக்கலாம் சரியா. அதனால் நான் ஒரு ப்ரைஸ் சொன்னேன்னா நான் சொல்லிடுவேன், எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, இவ்வளோதான் சொல்கிறதுக்குலாம் ஒன்றும் இல்லை. இருந்தாலும் நீங்கள் கெஸ் பண்ணிங்கன்னா உங்களோட கெஸ்ஸிங் எப்படி இருக்குது, நான் அதிகமாக கொடுத்துருக்கேன்னா கம்மியாக கொடுத்துருக்கேன்றது ஓரளவு தெரியும். இந்த ஃபீல்டில் இருக்கிறவங்க கண்டிப்பாக வந்து செம்மறியாடு நீங்கள் முன்ன பின்ன வாங்கியிருப்பீங்க, இல்லை தோட்டத்துக்கு வாங்கி விட்டுருப்பீங்க, இல்லை நீங்கள் வாங்கி வளர்ப்பீங்க, அந்த மாதிரி எதுவும் பண்ணிங்கன்னா இதோட விலை வந்து எவ்வளோவா இருக்கும் உங்களோட கெஸ்ஸிங் அப்படின்ற மாதிரி சொல்லுங்கள். நான் வந்து கரெக்டான கமெண்ட் வந்து பின் பண்ணி வச்சிடறேன் சரியா. அதே மாதிரி ரொம்ப பெரிய குட்டியாக வாங்குறதுல நமக்கு வந்து பெருசாக எதுவும் பெனிஃபிட் கிடையாது. இப்போ ஒரு உதாரணத்துக்கு ஒரு 10,000 12,000 அந்த ரேஞ்சில் போட்டு வாங்குறது எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அந்தளவுக்கு பெனிஃபிட் இல்லை. ஓரளவுக்கு சின்ன குட்டிகளாக ஒரு 4,000 5,000 அந்த ரேஞ்சில் கிடைக்குதுன்னா அந்த மாதிரி, அதாவது அது இறையும் நல்லா சாப்பிடணும், அந்த ரேஞ்சில் நம்ம வந்து வாங்கி விட்டோம்னா ஓரளவுக்கு நமக்கு பெனிஃபிட்டாக இருக்கும். ஆக்சுவலாக ஒரு தோட்டத்தில் வந்து ஆடு இருக்கிறதுல முக்கியமான பெனிஃபிட் என்னென்னா, எனக்கு தெரிஞ்ச ஒரு 3 விஷயம் இருக்குது. நம்பர் 1, நமக்கு உரச்செலவுன்றது ஓரளவுக்கு கம்மியாக இருக்கும். அதாவது எப்படின்னா ஃபுல் அண்ட் ஃபுல் இவங்களே இந்த ஒரு குட்டியை வச்சு அந்த மாதிரி இல்லை, ஒரு 10 குட்டி 15 குட்டி 20 குட்டி இருக்குது அப்படின்னா அது எங்கெல்லாம் போய் மேயுதோ அங்கெல்லாம் புழுக்க போடும், அதெல்லாம் நமக்கு உரம். 2வது விஷயம், மருந்தடிக்கிற வேலை நமக்கு கம்மியாகும். அதுலேயும் வெள்ளாட்டை விட செம்மறியாடு விட்டிங்கன்னா ஓரளவு நல்லா தரமட்டமாக மேயும், சூப்பராக மேயும் சரியா. அதாவது நுனிப்புல் வந்து பார்த்திங்கன்னா மேயாது, ஓரளவு நல்லா மேயும். அப்படின்றப்ப நமக்கு வந்து மருந்தடிக்கிற செலவு மிச்சம், வேலை மிச்சம், நேரம் மிச்சம், எல்லாமே பார்த்திங்கன்னா நமக்கு வந்து மிச்சம். அப்படின்னும் போது இவங்களே ஓரளவு, ஏன்னா எனக்கு ஒரு மாடு இருக்கிறதே அவ்வளோ நேரங்களில் வந்து எனக்கு இதாகும். எந்தெந்த இடத்துலலாம் நிறையா புல் இருக்கோ, முன்னாடிலாம் அந்த ஐயா தோட்டத்துக்கு ஐயா வந்தாருன்னு வச்சுக்கோங்களேன், என்னப்பா அதிகமாக புல் இருக்கப்பா அப்படின்ற மாதிரி சொல்லுவார். ஆனால் இப்போ வந்து அந்த பேச்சுக்கே வேலை இல்லை. ஏன்னா எங்கெங்கெல்லாம் அதிகமாக புல் இருக்கோ அது எல்லாத்தையும் நான் வந்து பார்த்திங்கன்னா மாடு அங்கே போய் கட்டினோன்னா கொஞ்ச நேரம் கட்டினோன்னா மேய்ஞ்சிரும் சரியா. அதனால் அதுவும் நமக்கு இது. 3வது நல்ல விஷயம் என்னன்னா, ஓரளவு நல்ல ஒரு பெனிஃபிட்டான ஒரு விஷயமும் கூட. அதாவது இப்போ ஒரு 10 குட்டி நம்ம வாங்கி விட்றோம்னா ஒரு குட்டி வந்து ஒரு ₹5 ₹5,500 ₹6,000 அந்த ரேஞ்சில் வாங்கி விட்றோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஒரு 6 மாதம் நம்ம வளர்த்து விற்றோம்னா ஓரளவு நல்ல ரேட்டுக்கே நம்ம வந்து விற்கலாம். எந்த டயத்தில் வாங்கணும் எந்த டயத்தில் விற்கணுன்றதில் மட்டும் நம்ம கொஞ்சம் கரெக்டாக இருந்துட்டோம்னா கரெக்டாக இருக்கும். ஃபைனலாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து தோட்டத்துக்கு வந்து செம்மறியம் குட்டி வாங்கியாச்சு. எனக்கு பிடிக்கும் பர்சனலாகவே வந்து இந்த ஆடு. ஏன்னா ஆடில் இருந்தே எனக்கு இந்த டேஸ்ட்டே எப்போ ஆரம்பிச்சதுன்னா, நாங்கள் சின்ன வயசில் வந்து நிறைய ஆடு பார்த்திங்கன்னா வளர்த்துருக்கோம். கோழிலலாம் எனக்கு அவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை. எக்ஸ்பீரியன்ஸ்னால் சின்ன வயசில் வளர்த்த ஞாபகம் இல்லை. ஆடு வந்து நாங்கள் நிறையா வளர்த்துருக்கோம் சரியா. ஆடுன்றது எனக்கு பேசிக்காக அந்த ஆடோட அந்த வாசனை இருக்குல்ல, அது நமக்கு வந்து ரொம்ப பிடிக்கும் சரியா. வாசனைனா சாணி வாசம், புழுக்க வாசம், கிட்டத்தட்ட அதுவும் சேர்ந்த மாதிரி தான் சரியா. எல்லாமே சேர்ந்தது தானே ஆடோட வாசனம்.
ஆமாம் ஓகேவா. இதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து மாதத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா மினிமம் ஒரு குட்டி செம்பரி குட்டி வந்து வாங்கிடுவோம். மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா 2 குட்டி வாங்குவேன். அது எல்லாமே என் கையிலேருந்து நான் போட்டு வாங்க போகிறதில்ல. சில விஷயங்கள் இருக்குது, அதெல்லாம் பேஸ் பண்ணி அந்த மாதிரி தான் போட்டு நம்ம வாங்க போகிறோம். அது என்னென்னன்றதெல்லாம் நான் வந்து உங்களுக்கு அடுத்த வீடியோவில் தெளிவாக சொல்கிறேன். இவ்வளோ தான் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ. இதே மாதிரி அடுத்த ஒரு சூப்பரான வீடியோவில் மறுபடியும் நான் வந்து உங்களை சந்திக்கிறேன். நன்றி.